Hi friends, welcome to Jaya's Garden. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 minute சாம்பார் வைக்க போகிறோம். அது என்னங்க 1 minute சாம்பார் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இப்போ செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பல்லாரி வெங்காயம் 2 பெருசாக எடுத்துக்கிட்டேன். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா அது பல்லாரி அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். நான் குட்டி தக்காளி தான் வீட்டில் இருந்தது, ஸோ 4 எடுத்திருக்கேன். அப்புறம் கலராக ஆரஞ்சு, சிவப்பு, கருப்பு, பச்சைன்னு சொல்லி மாடி தோட்டத்திலேருந்து பச்சை மிளகாயை பறிச்சிட்டு வந்துக்கிட்டேங்க. நல்லா ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி இருந்தால் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 கூட சேர்த்துக்கோங்க. நமக்கு காரம் சாரமாக இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துகிட்டேன். இதுக்கு என்ன மசாலா அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய் பொடி எதுனாலும் எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது இது நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 2 கட்டி பெருங்காயம், வெறும் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் பொடி, கல் உப்பு. இவ்வளோ தாங்க இந்த சாம்பாருக்கு. 1 minute எப்படி ஆகும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பாருங்களேன், விசில் வந்த உடனே கடைஞ்சி விடுறோம், தாளிக்கிறோம், அவ்வளோதாங்க. சரி, போட்டுட்டு காமிக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும், கொஞ்சமாக இது மூழ்கிற அளவுக்கு போதும். இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு ஸ்டீம் போன உடனே என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 விசில் வச்சு ஸ்டீம் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த டைமுக்குள்ளே நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக கோவக்காய் சட்னி. இது நேற்று நைட்டு நம்ம கஞ்சிக்கு வச்ச எள்ளு துவையல். இது 3 ப்ளஸ் சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஏன் இந்த மாதிரி 2 சட்னி இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி நம்ம 2-3 வெரைட்டி வச்சு சாப்பிடும்போது நமக்கு வயிறு டக்குன்னு ஃபில்லிங் ஆகும். ஒரு தோசை 2 இட்லி சாப்பிட்டா கூட வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ஸோ நமக்கு நிறைய சத்துக்கள் எடுக்கும். கோவக்காய் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, காலையிலே ஒரு காய் சாப்பிட்ட மாதிரி ஆச்சா, தேங்காய். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னினா எப்போவுமே தாளித்து அதில் ஊற்றக்கூடாது. அதாவது அரைச்சி வச்சுட்டு பச்சை தேங்காயில் அரைச்சி வச்சுட்டு தாளித்து அந்த சட்னியில் தான் ஊற்றணுமே தவிர ஸ்டவ்வில் ஹீட் பண்ணக்கூடாது தேங்காய். அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு எள்ளு துவையல் சாப்பிட்ட மாதிரி வச்சு ஹீமோக்ளோபினுக்கு. அப்புறம் சாம்பார். அப்போ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு நிறைய சாப்பிட தோணாது. அதே நேரம் தேவையான சத்துக்களும் கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னாக்க நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ஹெல்த் வைஸ் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு டைமுக்கு இந்த 3 சட்னி செஞ்சாச்சு. அது ஸ்டீம் போகிறதுக்குள்ள இங்கே தோசையும் சுட்டு இங்கே பாருங்கள் தாளிப்பும் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் சேவ் பண்ணவும் பழகிக்கோங்க. ஸ்டீம் போயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் இதை கடைஞ்சும் விடலாம், இல்லை இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட இதை தாளிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் தக்காளியெல்லாம் வாயில் வந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கடையை தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ இப்படி இருந்தாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா ஒரு 5 minutes கொதிக்க வச்சுட்டு தாளித்து விட வேண்டியதாங்க. நல்லா தரன்னு கொதிச்சிருச்சு. நம்ம தாளித்து வச்சதை கொட்டிடலாம். ஏற்கனவே தாளித்து வச்சுட்டேன், அதனால் சுருன்னு கேட்காமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி ஆகிற டைமுக்குள்ளேயே இங்கே மெல்லுசாவும் தோசை சுட்டாச்சு. இந்த மாதிரி மொறு தோசை, இந்த மாதிரி கல் தோசை, 2க்குமே இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஒரு தோசையிலேயே நிறைஞ்சிரும். ஒரு தோசையில் நிறைஞ்சிச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும் தானே. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்